நடவடிக்கையும் எடுக்கல. அதனால நாங்க வேற வழியே இல்லாம கோட்டையை நோக்கி நாங்க பேரணி போறோம்னு சொன்னா அவர் கோரிக்கை சம்பந்தமா ஏதாவது பேசுவாரு. நம்மளோட கோரிக்கை மீது பேசுறோம், நீங்க போராட்டத்துக்கு போவாதீங்கன்னு சொல்லுவாருன்னு நாங்க நினைச்சா அவர் என்ன சொல்றாருன்னா, புடிங்க நீங்க போய் போராட்டத்துக்கு ரோட்ல போய் போராடுங்க. ஒரு மந்திரி பேசுற பேச்சு என்ன சொல்லணும்? நாங்க இரவு பகலா மக்களுக்காக உழைக்கிறோம், நீங்க போடுற எல்லா திட்டத்தையும் நாங்க செயல்படுத்துறோம். நீங்க கட்டடமா கட்டுறீங்க, ஆலப்பூரம் பண்றீங்க, அதுக்கு பதிலாக நாங்க எல்லா வேலையும் செய்யறோம். சரிப்பா நான் பேசுறேன், நீங்க உங்க கோரிக்கை போய் பேசுனா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நிராகரிக்கப்படுகிறோம், உதாசீனப்படுத்துறோம் தான் உண்மை. நன்றி உரையாற்றுக்கு மாநில பொருளாளர் வருவதற்கு முன்னாடி சில தகவல். இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட பிஎம் 2 எடுபடி இருக்காங்க. அந்த 2 எடுபடியும் டிஎம்இலே டிஎம்எஸ்ல ரிட்டையர் ஆயிட்டு இங்க எல்லாம் அவங்க மேல நிறைய அலிகேஷன்லாம் இருந்துச்சு. அந்த அலிகேஷன்லாம் யார் மேலமாச்சு சரி பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி போய் உட்காந்துக்கிட்டு, சார் இவங்க எல்லாம் ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க சார், இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தேவை, சரியான பதிலடியை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். விரைவில் மருத்துவத்துறை கூட்டமைப்பு இந்த மக்கள் துறை நல்வாழ்வு அமைச்சருக்கும் இந்த மக்கள் துறை நல்வாழ்வு அமைச்சர்கிட்ட பிஏங்கிற பேர்ல உட்கார்ந்திருக்கிற மோசடி பேர்வழிகளுக்கும் சரியான பாடத்தை கற்றுவிட்டு அரசு ஊழியர் நாங்கள் நினைத்தால் மட்டும்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். கொரோனா காலத்துல நீங்க எல்லாம் தூங்கும் போது நாங்க வேலை செஞ்சா நீங்க கின்னஸ் ரெக்கார்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பணி ஓய்வு பெற்றாலும் சரி, ரிட்டையர் ஆனாலும் சரி, செத்து போனாலும் சரி, அந்த காலி பணியிடங்கள்லாம் 3 மாசத்துல நிரப்பாம லேப்ஸ் ஊடகங்களுக்கு முன்னாடி 0 காலி பணியிடம் சொல்லி பொய்யை சொல்லுகின்ற மூத்த அமைச்சருக்கு சரியான பாடத்தை மருத்துவத்துறை கூட்டமைப்பு விரைவில் எடுக்கும். உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதுக்கு மாநில நிர்வாகிகள் ஒண்ணு கிள்ளுக்கீரை அல்ல, இந்த ஊழியர்கள் உங்களோட ஏமாற்று பேரணிகள் அல்ல என்பதை எச்சரிக்கையோடு கண்டன பதிவாக இந்த பேரணியில் அறிவித்துவிட்டு வழக்கமாக நன்றி கூற நம்முடைய மாநில பொருளாளர் தோழர் கோபிநாதன் வருகிறார். இதோ நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேரணி வெற்றி பெறுவதற்கு அவங்க தான் முதல் காரணம். இந்த பேரணியை துவக்கி வைத்த தலைமை தாங்கியுள்ள தோழர் மாநில தலைவர் செல்வராணி அவர்களே, பேரணியை துவக்கி வைத்த மேலாள் தலைவர் தோழர் செல்வகுமார் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மாநில துணைத் தலைவர்களே, மாநில செயலாளர்களே, கோரிக்கை விளக்க உரை அளித்த தோழர் ஏழுமலை அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த பேரணிக்கான வாழ்த்துறையை வழங்கிய வருகை தந்து கொள்ள தமிழ்நாடு நில அளவை அலுவலக ஒன்றியத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணா கோபிரன் அவர்களே, தமிழ்நாடு மருத்துவத்துறை